வடவாடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக இவர் கூட ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸ் முன்னாடி தான் இவர் வந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கு எப்படி கான்டாக்ட் இப்படி கிடைச்சதுன்னா, ஒரு துளசி பார்மசியில் போய் வாங்கும்போது மருந்து வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே இது கார்டு கிடச்சிது. துளசி பார்மசியில் கிடச்சிருக்கு கார்டு. அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நேரம் வந்தேன். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து பிபி வந்து எனக்கு கையாக இருந்தது. அப்போ வந்து இவர்கிட்ட வந்து டச் இது பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கு அப்புறம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படி கண்டினியூ பண்ணோடனே டிராஸ்டிக்கெல்லாம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து திடீர்னு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இப்படி இதாச்சு நார்மல் ஆச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னால் என்னென்னா, நம்ம பேஸ் யூஸ் பண்ணிக்கணும் கோல்கேட்டு. அப்போ வந்து நிக்கோட்டின் கண்டென்ட் இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி பிபி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 3-4 வீக்ஸ் கழிச்சு அப்புறம் திருப்பி டெஸ்ட் பண்ணும்போது நிக்கோட்டின் கண்டென்ட்டே இல்லை, சுத்தமாக இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் அவ்வளோ நம்பிக்கை இல்லை, என்ன டச் பண்ணுறாருங்க, என்ன எப்படி நடக்கும், அதுலேருந்து எப்படி நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது இங்கே டச் பண்ணி அங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சேன். பட் ரியலாக பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சுது. அப்புறம் வந்து நான் நிறைய பேர்த்துக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் க்யூர் ஆகிட்டாங்க. சுகரு, அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய பேர் வந்தவங்கலாம் அவங்க ரெஃபரன்ஸ் நிறைய ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபைனலி அப்புறம் என் மதரு இது என்ன பிபி இது ஆச்சுன்னா அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 8 வீக்ஸாக வந்து பார்த்தா அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அப்படி கான்டாக்ட்ஸ் அப்படியே இதாகிடுச்சு. அப்புறம் நம்மளே படிச்சுக்கலாம். இந்த சிஸ்டர் இருக்காங்க, இந்த சிஸ்டரோட சிஸ்டர் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க டாக்டருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும்போது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபோனில் கேட்டபோது அப்போ அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இங்கேருந்து கொடுத்து அதெல்லாம் என்ன இது இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள்ங்கிறது ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் அதுலேருந்து ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி ஆச்சு. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு வந்தோம். அப்புறம் நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி அஃபேர் ஆக போகுது. அதுக்கு முன்னால் நம்மளே காப்பாற்றிக்கிறது நல்ல விஷயம். எப்படி சார் கிளாஸ் எப்படி சார்? வெரி ஃபேண்டாஸ்டிக். ஓகே சார்.